அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 14. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு முதல் பக்கத்துல பெருசா எதுவும் செய்திகள் கிடையாது. இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் எலக்டோரல் பாண்ட்ஸ் டேட்டாவ எஸ்பிஐ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22,217 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசா எதுவும் இம்பாக்ட் இருக்காது. ஸோ டைரக்ட்டா நம்ம திருக்குறளுக்கு போயிரலாம். ஓகேங்களா? திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச குறள் தான். எய்தற்கு அரியது இயைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் அப்படிங்கிறார் வள்ளுவர். எய்தற்கு அரியது இயைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போதே அந்த சான்ஸை யுட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பிரீஃபான மீனிங்கா இருக்கு. சரிங்களா? திருக்குறள் எண் 489 அதிகாரம் காலமறிதல். ஸோ நம்ம அடுத்தது செய்திகளுக்குள்ள போனோம்னா, ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு இன்னைக்கு செய்திகள் பார்த்தோம்னா. ஸோ இந்த இடத்துல செமிகண்டக்டர் துறையில் உலகளாவிய சக்தியாக இந்தியா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் ரிலேட்டடா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்திருந்தோம். என்னன்னா, இந்தியால ஒரு 3 செமிகண்டக்டர் ஆலைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. 3 செமிகண்டக்டர் ஆலைகள் 2 குஜராத்ல, 1 செமிகண்டக்டர் ஆலை அஸ்ஸாம்ல. அதற்கான அடிக்கல் நாட்டும் விழா அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. ஸோ அததான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 3 செமிகண்டக்டர் ஆலைகள் இந்தியாவுல வரப்போகுது. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு திட்டம். என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, பின்தங்கிய பிரிவினர் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தொழில் முனைவுக்கான கடனுதவி வழங்கும் பிரதமரின் சமூக மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு அடிப்படையில் மக்களின் நலன் அப்படிங்கிற சூரஜ் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கான தேசிய வலைதளத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஸோ இந்த திட்டத்துக்கான போர்ட்டல் தேசிய வலைதளம் அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ திட்டம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரஜ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? சூரஜ் அப்படிங்கிறத ஹிந்தி டெர்ம்ஸோட அப்ரிவியேஷனா நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஹிந்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமாஜிக் அப்படின்றத ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சமாஜிக் உத்தன் ஈவாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி நேம்ஸா தான் இருக்கும். சமாஜிக் உத்தன் ஈவாம் ரோஸ்கர் ஆதாரித் ஜன் கல்யாண். ஓகேவா? ஸோ இதுதான் நேமு. அதனால தான் அவங்க சுருக்கமா சூரஜ்ன்னு குடுத்துருக்காங்க. ரோஸ்கர் ஆதாரித் ஜன் கல்யாண் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பேர். ஓகேங்களா? ஸோ திட்டத்தோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதான் மந்திரி சமாஜிக் உத்தன் ஈவாம் ரோஸ்கர் ஆதாரித் ஜன் கல்யாண். இத தான் வந்து சூரஜ் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த சூரஜ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த சூரஜ் அப்படிங்கிற திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கடனுதவி கிரெடிட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமா இருக்கு. சரிங்களா? யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பின்தங்கிய பிரிவினர் மற்றும் துப்புரவு தொழிலாளிகளுக்கு ஒரு கிரெடிட் அசிஸ்டன்ஸ குடுக்கக்கூடிய ஸ்கீம் தான் இந்த சூரஜ் அப்படிங்கிற ஸ்கீம். இதுக்கான நேஷனல் போர்ட்டல் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பிரதமர். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்க செய்தியா பார்க்கிறோம். சரியா? சமாஜிக் உத்தன் நிவம் ரோஸ்கர் ஆதாரித் ஜன் கல்யாண் சூரஜ் அப்படிங்கிற திட்டம். கிரெடிட் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கடனுதவி வழங்கும் திட்டம். அடுத்தது உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டம். அதுக்கான அந்த மசோதாவுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர்களிடம் இருந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலியம் அ உத்தரகாண்ட் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திர இந்தியால முதல் மாநிலமா அந்த பொது சிவில் சட்டத்த கொண்டு வந்த முதல் மாநிலமா ஆகுறாங்க. இப்ப ஏன் நம்ம சுதந்திர இந்தியா அப்படிங்கிறத சொல்றோம்னா, இந்தியாவுல ஆல்ரெடி ஒரு மாநிலத்தில நமக்கு அந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது அமல்ல இருக்கு. அது என்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவால நமக்கு அமல்ல இருக்கு. ஓகேங்களா? போர்ச்சுகீசியர்கள் காலத்திலிருந்தே கோவால ஒரு பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது அமல்ல இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், சுதந்திர இந்தியால முதல் மாநிலமா எந்த மாநிலத்தில பொது சிவில் சட்டம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம உத்தரகாண்ட்ன்னு சொல்றோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த உத்தரகாண்டோட பொது சிவில் சட்டம் ஒரு பிரிவினருக்கு மட்டும் செல்லுபடி ஆகாது. இது என்ன பிரிவினர் அப்படின்னா, உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டத்தில் பழங்குடியின சமூகத்தினருக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ ட்ரைபல் பீப்பிள் பழங்குடியினருக்கு அந்த பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கிறோம் அப்படிங்கிறத உத்தரகாண்ட் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அததான் அந்த சட்டத்திலயும் இயற்றியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு செய்தி பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா, இந்தியாவோட கடற்படையில ஓகேவா 2 புதிய கப்பல்கள். இந்த கப்பல்கள் என்ன கப்பல்? அதனுடைய ஃபங்ஷன் என்ன பேர்? அத மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? ஸோ அந்த கப்பல்கள் பார்த்தோம் அப்படின்னா, நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, ஆன்டி சப்மரைன் வார் கிராஃப்ட்ஸ் ஐ மீன் ஆன்டி சப்மரைன் ஷிப்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? நீர்மூழ்கி எதிர்ப்பு அப்படின்னா ஆன்டி சப்மரைன் ஓகேவா? ஸோ அந்த ஒரு கப்பல்கள்ல தான் நம்ப
கடற்படையில இணைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ஐஎன்எஸ் அக்ரே அண்ட் அக்ஷய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பேர் என்னன்னா அக்ரே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னோட பேர் வந்து அக்ஷய் அப்படின்றத சொல்றாங்க. நேத்து வந்து இதனுடைய தொடக்க விழா அப்படிங்கிறது சரிங்களா? கொல்கத்தால வச்சு நடந்திருக்கும். ஸோ அததான் வந்து சொல்றாங்க. ஐஎன்எஸ் அக்ரே அண்ட் அக்ஷய் அப்படிங்கிறது என்ன மாதிரியான கப்பல்னா, ஆன்டி சப்மரைன் ஷிப்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும் நமக்கு. சரியா? ஸோ இந்த ஒரு செய்தி முக்கியமான செய்தியா இருந்துச்சு. ஸோ அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, ம். கடைசி பேஜ் வந்துட்டோம். ஓகேவா? ஸோ ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு செய்திகள். ஏன் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள்ல அறிவிக்க போறாங்க. ஸோ அதனால அவ்வளோதான். இதுக்கப்புறம் செய்திகள நெறைய எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா இந்த டைம நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டக்குன்னு படிச்சு முடிச்சிடலாம். இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு நம்ம ஒதுக்கக்கூடிய அந்த 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரத்தையோ நியூஸ் பேப்பர படிச்சு முடிச்சுட்டு, பழைய கரண்ட் அஃபேர்ஸ ரிவைஸ் பண்றதுக்கு இந்த ஒரு டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு செய்திகள் குறைவாக தான் வரும். ஏன்னா தேர்தல் வர போறனால. அதேமாரி இந்த ஒரு டைம்ல நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னா, எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.